STR 2026 application not eligible னு வந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, இன்னும் சான்ஸ் இருக்குங்க. ஜூன் 15, 2026 வரைக்கும் நீங்க அப்பீல் பண்ணலாம், இல்லனா நியூ அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் ஏன் ரிஜெக்ட் ஆனிச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. ரீசன் நம்பர் 1 பாத்தீங்கன்னா உங்களோட இன்கம் LSTL ரெக்கார்ட் எலிஜிபிலிட்டியில லிமிட் வந்து எக்ஸீஸ் பண்ணிருக்கலாம். ரீசன் நம்பர் 2 பாத்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், டிபெண்டன்ஸ், அட்ரஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அப்டேட்டடா இருக்கலாம். இதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ரீசன் நம்பர் 3 பாத்தீங்கன்னா STRம் LSTLம் உங்களோட ரெக்கார்ட் வந்து மேட்ச் ஆகாம போயிருந்தா கூட இந்த மாதிரி வந்து ரிஜெக்ட் பண்ணி வரும். ரீசன் நம்பர் 4 வந்து பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ்ல இஷ்யூ இருந்திருக்கலாம். சோ நல்ல விஷயம் என்னன்னா நிறைய பேர் அப்பீல் சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணி STR அசிஸ்டன்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரிசீவ் பண்ணிருக்காங்க. சோ நாட் எலிஜிபிள்னு வந்துச்சுன்னா கிவ் அப் பண்ணாதீங்க. தயவு செய்து திருப்பி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி நீங்க வந்து ரீசப்மிட் பண்ணுங்க, அப்பீல் பண்ணலாம். இதோட ஸ்டெப்ஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எண்ட்ல வந்து போஸ்ட் மூலமா அட்டாச் பண்ணிருக்கேன். அதை நீங்க மறக்காம பாருங்க.